படை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் 400 கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. இந்த லெந்து காலத்தின் ஆரம்பத்தில் விசேஷமாக வருகிற ஆஸ் வெனஸ்டேலேருந்து மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி ஈஸ்டர் வரை இது நாம் லெந்து காலமாக 47 நாட்கள் 40 நாட்கள் நாம் உபவாசத்தோடு கடந்து போக போகிறோம். இந்த உபவாச நாட்களுக்கு ஆயத்தமாக தென்னிந்திய திருச்சபை எல்லா பேராயங்களுக்கும் கொடுக்கப்பட்ட தலைப்பு லெண்டல் எ டைம் ஆஃப் ரெடிமேஷன். தவக்காலம், ஒரு மீட்பின் காலம், மீட்பிற்கான காலம், மீட்புக்கான காலம், மீட்பிற்கான காலம், மீட்புக்கான காலம், ஒரு மீட்பின் காலம். இந்த தவக்காலம் என்பது நம்மையும் நம்மை சார்ந்து இருக்கிற மக்களையும் மீட்டு கொள்கிற ஒரு காலம் என்று நமக்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டு, அது ஏசாயா 58ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனமும், சங்கீதம் திருப்பாடல் 6, ரோமர் 2ஆம் அதிகாரம் 1 - 13 வசனங்களும், யோவான் நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களும் மீட்பிற்கான காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏசாயாலையும் ரோமர்லையும் சொல்கிறப்போ மீட்பிற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், யாரை மீட்க வேண்டும், அக்கிரமத்தின் கட்டுக்களை அறுத்து என்று சொல்கிறார் ஏசாயால. ரோமரில் சொல்கிறப்போ நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவளாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவளாயும் நீங்கள் மாறுங்க என்று ரோமரில் சொல்கிறார். நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், கேட்கிறது மட்டுமல்ல அதன்படி செய்கிற மக்களாய் மாறுங்கிறார். அந்த அக்கிரமத்தின் கட்டுகளை மீட்பின் காலத்தில் நாம் எப்படி செய்வது? இந்த தவ காலத்தில் ஒரு ஆரம்பத்தில் ஒரு அருமையான தலைப்பு, அந்த தலைப்பையும் தூய பவுலாலையும் சூளையில் ஒரு 30 நிமிடங்களுக்குள் பேசி முடிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தல போதகர், ஆட்சி மன்ற குழு, திருச்சபை மூத்த மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணும்? மெட்ரோ ரயிலில் போகிறப்போ, ஏதாவது ஸ்டேஷனில் மேலே போகிறப்போ நின்று பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் காரில் ட்ராவல் பண்ணுறதோட மெட்ரோ ரயிலில் நின்றுக்கிட்டாவது ட்ராவல் பண்ணிடலாங்கிற ஒரு கண்டிஷன். என்ன டைமிங், எங்கள் வீட்டிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போனால் 2 மணி நேரம் டிராஃபிக் டைமில், மெட்ரோவில் ஒரு 50 நிமிஷம் தான், 1 ஹவருக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே போய் ஏறிடலாம். அந்தளவுக்கு போக்குவரத்து மெட்ரோ ரயில். கார் அந்தளவுக்கு அதிகமாகிடுச்சு. இந்த காரை நம்ம பார்க்குறோம். இந்த கார் ஓட்டுறப்போ அந்த டிரைவர் என்ன நோக்கத்தோடு இருக்கிறார்? ஒருவேளை அவர் இன்றைக்கி நான் அந்த டைமுக்கு ஓடி வந்திருப்பேன், என்னுடைய அன்பு தம்பி நல்ல ரெகுலராக வர்றப்போ எனக்கு சற்று பலவீனம், அவன் என்ன பண்ணால் அவன் உடம்பு சரியில்லை, அதனால் நேற்று ராத்திரி எனக்கு எப்போ வரணும்னு கேட்கல, காலையில் 5:30 மணிக்கு அவனை எழுப்பினேன், அவன் முடியல, இருந்தாலும் வந்துட்டான். வண்டி எடுத்துகிட்டு அவன் உருட்டுறான், வண்டி மெதுவாக உருட்டுறான். என்னடா, நான் அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஏதோ ஒரு மூட் அவுட்டு. இல்லைன்னா சொன்னோடனே 120 கிலோமீட்டர் ஓட்டுறான் அவன் கொருகுப்பேட்டையில். ஒன்று நான் உருட்டுவேன் 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவேன், இல்லைன்னா 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டுவேங்கிறான். இது நமக்கும் மீட்பு இல்லை, மற்றவர்களுக்கும் அழிவு. கார் ஸ்பீடாக ஓட்டுறது மட்டுமல்ல, நமக்கு முன்னால் போகிற கார் அவங்க எந்த கோணத்தில் போகிறாங்க, அவங்க ட்ரிங்க் அண்ட் ட்ரைவா, இல்லை எல்லோ போர்டா, இல்லை என்னை மாதிரி ஓல்டேஜா, 3 விதமான காரியங்களுக்கு. ஓல்டேஜ் நிதானமாக மெதுவாக பார்த்து, இங்கே பார்த்து இங்கே பார்த்து. எங்கிட்ட ஒரு டிரைவர் இருக்கார், ரைட்டில் பார்க்கணும், டோரை திறந்து பார்ப்பார், வண்டி ஓடிட்டு இருக்கோம் ரைட்டில் யாராவது இருக்காங்களான்னு. ஒரு டிரைவர் இருக்கார், புதுசாக டிரைவர் வந்திருக்கார், வயதானவர், ரொம்ப நல்ல டிரைவர். ரைட்டில் போனால் வண்டியை திறந்து பார்ப்பார் டோரை. ஸ்பீடாக வேகமான பையங்க எதையும் பார்க்க மாட்டாங்க. எடுத்த உடனே என் தம்பி ஒரு பென்ஸ் கார் என் மகன் ஓட்டினான், வத்தலகுண்டு பக்கத்தில் போய்கிட்டு இருக்கோம். அவனுடைய ஃப்ரெண்டு, அவனும் கோடைக்காலேருந்து கீழே இறங்குறான், நாங்கள் மேலே ஏறுறோம். ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் அவன் நம்பரை பார்த்துட்டு அவன் ஃபோன் பண்ணுறான், பென்ஸு ஓட்டுறியா மாருதி 800 ஓட்டிகிட்ருக்கியான்னு அவன்கிட்ட கேட்குறான். மாருதி 800 3.5 லட்ச ரூபா, பென்ஸு 68 லட்ச ரூபா நம்ம ஊர் காஸ்ட்டு. லாஸ்ட் மாடல், ஹை மாடல் 1.25 கோடி.
அவன் கேட்குறான், உடனே அவனுக்கு கோவம் வந்து உடனே அமுக்குறான் ஸ்பீடை. அது அவங்களுக்கு ஸ்பீடில் 130 140 போகுது. அப்போ முன்னால் வரவங்க பின்னால் வரவங்களெல்லாம் கவனிக்கிறது இல்லை. இது அதே மாதிரி நம்ம ஸ்பீடு வாலிபமா, சிறு வயதா, நடுத்தரமா, இல்லை டிரைவிங்னா சேஃப்டியாக முன்னால் போகிறவர் எப்படி வராரு, பின்ன ஜெர்மனில் வண்டி ஓட்டிங்கன்னா எல்லாருமே 250 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். லெஃப்ட்டில் போகிறவங்க 250 கிலோமீட்டர் 250, நடுவில் போகிறவங்க 180, 200லேருந்து 180, அதுக்கப்புறம் 180 கீழே ஸ்லோ ஓட்டுறவங்க ரைட் ஹேண்ட் சைடில் வரணும். இப்போ முன்னால் லெஃப்டில் வரவங்க இன்னொருத்தர் 300 கிலோமீட்டர் ஸ்பீடில் வர்றாருன்னா இவர் 5 கிலோமீட்டருக்கு முன்னாலே மிரரை பார்க்குறாரு. ஒருத்தர் ஏகப்பட்ட ஸ்பீடில் வர்றாருன்னு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஆரனே அடிக்க மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் வண்டியை வாங்கி அவங்க வந்து அவருக்கு வழி கொடுத்துட்றாரு. இன்னும் ஜெர்மனியில் ஒரு 10 நாள் இருந்தேன். 10 நாளும் ஒரு வண்டி ஆரன் அடிக்கலை. இத்தாலி போயிருக்கப்போ ஒரே ஒரு வண்டி ஆரன் அடிச்சது. அப்போ நான் போன பஸ் டிரைவர் சொன்னார், அது இந்தியா டிரைவர், அதனால் ஆரன் அடித்தார்னு சொன்னார். ஆனே அடிக்கலை. ஆனால் அந்த மிரரை பார்த்து அவங்க உபயோக பண்ணுறாங்க. பொதுவாக இது அதே மாதிரி முன்னால் ஸ்பீட் பிரேக். இப்போ இங்கேருந்து திருவள்ளூரில் முந்தா நாள் சென்னை பேராயத்து சார்பாக என்னுடைய மருமனுக்கு அங்கே MS மெடிக்கல் சூப்பர்ங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க. நம்முடைய டயசிஸ் மூலமாக அந்த திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல், ஈகார்டு ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ மாமா வாங்கன்னு நீ கூப்பிட்டு போனார். அந்த ரெட்டில்ஸை தாண்டினா அந்த ரோடு நல்ல ரோடு, சூப்பர் ரோடு. ஆனால் 3/4 மணி நேரத்தில் போக வேண்டிய பயணம் 1.5 மணி நேரம் ஆகுது. காரணம் என்ன, அவ்வளோ ஸ்பீட் பிரேக். 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக், 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக். அப்போ ½ அன் அவர் ஸ்பீட் பிரேக் 10 அப்போ 100 மீட்டர் 150 மீட்டருக்கு முன்னால் இருக்க ஸ்பீட் பிரேக்கை நம்ம பார்த்து போகிறோமா? அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. என்ன சொல்றாருன்னா, எபிரேயர் 12:1 சொல்றார், மேகம் போன்ற இத்தனை தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி. இந்த மீட்பிற்கான காலத்தில் a time of redemption. இந்த காலத்தில் நம்முடைய பயணம், முன்னால நம்முடைய காலம் எப்படி இருக்கு, இந்த மீட்பிற்கான காலத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவேளை இயேசு கிறிஸ்து லூக்கா 4:18 சொல்றார், இருதய நறுமுண்ட மக்களுக்கு வாழ்வு, குருடருக்கு விடுதலை. அந்த திருவசனம் நிறைவேற்றுகிறார். அந்த கிறிஸ்மஸ் காலம் முடிஞ்சு 2 காலத்துக்குள்ள லூக்கா அவர்கிட்ட பைபிளை கொடுத்தா இதே மாதிரி ஃபுல் பீட்ல ஏறி லூக்கா 4 இந்த காரியம் என்று நிறைவேறிற்று. அதுதான் ஏசாயா 61 ஆவியானவர் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதய நறுமுண்ட மக்களுக்கு வாழ்வு என்று ஏசாயா 61 சொல்றார். ஏசாயா 11 சொல்றார், ஈசா என்னும் அடிமரத்தில் துளிர் தோன்றி, அது நீதியும் நியாயத்தையும் செய்யும் காலம். அந்த ஏசாயா 11:4 சொல்றார், நீதியும் நியாயத்தையும் செய்யும் காலம் என்று சொல்கிறார். அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்த்து பசி உள்ளத்தில் ஆத்துமாவை திருப்பி, யாருக்கு பசி இருக்கோ அவன் ஆத்துமாவை திருப்பு. அதுதான் மிக 6ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ 8ஆம் வசனம் ரொம்ப பிடிச்ச, மனுஷனே நன்மை என்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அது சொல்லுங்க, அவர் சொல்றாரு, உன் உபவாசம் எனக்கு என்னத்துக்கு பாங்கிறார். தெளிவா சொல்றப்ப ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல சொல்றப்போ, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு, உன் காணிக்கைகள் என்னத்திற்கு, உன் தூபம் காட்டுதல் இதற்கு நன்மை செய்யப்படுங்கிறார். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல. பொதுவா இந்த மீட்பிற்கான காலத்தில் நாம் மெயின்லைன் திருச்சபை மக்களாகிய நீங்கள் நானும் இவ்வளவு பாரம்பரியம் மிக்க திருச்சபையில் இருக்கிறோம். பாரம்பரியம் மிக்க சென்ட் பால் ஸ்கூல் எவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்திருக்காங்க. நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கடந்த வாரத்தில் 23ஆம் தேதி வேலூர் பேராயத்தில் விருகம்பட்டுங்கிற ஒரு அந்த புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு சர்ச்சு உள்ளே இருக்குது, போயிருந்தேன், கூப்பிட்டார். அது மேலே ரெவரண்ட் மேனன் கடந்த ஆண்டு கூப்பிட்டார். அண்ணே தோத்துறோம், நான் வர முடியாது, ரொம்ப தூரம் அண்ணே, எனக்கு சென்னையே சரியாக இருக்குன்னுட்டேன். இந்த வருஷம் நீங்கள் எப்படியாவது வரணும்னு என்னை கம்பல் பண்ணார். எங்களுடைய 86ஆவது ஆண்டு விழான்னு என்னை 3 மாதங்களுக்கு முன்னால் புக் பண்ணி கூப்பிட்டு போனார். இருந்தாலும் ரொம்ப கஷ்டம், வருத்தத்தோடு தான் போனேன். 3.5 மணி நேரம் ட்ராவல், வர்றதுக்கு 3.5 மணி நேரம் ட்ராவல். சென்னையில் இருந்தால் 4 சர்வீஸ் அட்டன் பண்ணிடுவேன் ஒரே நாளில். இது ஒரு சர்வீஸை நினச்சி ரொம்ப வருத்தம் வரலைன்னு நினைக்கிற தூரத்தோடு போனேன்.
அங்கே போன பிறகு அவர் அப்போது அது ஓல்காட்டுங்கிற ஒரு மிஷினரி கட்டப்பட்ட சர்ச்சு, ஓல்காட் மெமோரியல் சர்ச் என்று பெயர். அதனுடைய பெயர் நம்முடைய குருவானுடைய 1 வருஷம் 2 வருஷம் ஜூனியராக இருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு செட்டாக இருக்கும். ரெவரன் மேனன் அவர் அந்த ஏரியா சேர்மனாக இருக்கிறார். அவர் அழகாக அந்த சரித்திரத்தை சொல்கிறார். ஓல்காட்டை என்ன பண்ணார், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்குள்ளே வர்றாரு. நம்முடைய அரக்கோணத்தில் அப்போ தென்னிந்திய திருச்சபை, வேலூர் பேராயமும் சென்னை பேராயம் ஒரே குருவானவர், ஒரே பிஷப். அப்போ அரக்கோணத்தில் அவர் ட்ரைனிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறாரு. வந்தோடனே டீச்சர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல், முதலாவது இந்தியாவில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறுவனம். ஒரு ஆசிரியர் இந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குவது, அதற்குரிய பயிற்சி நிறுவனத்தை அரக்கோணத்தில் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த இடம் அவருக்கு என்ன எதுக்கு சூட்டபிள் ஆகலையோ அப்போ திரும்ப அந்த பயிற்சி நிறுவனத்தை அங்கேருந்து திரும்ப ராணிப்பேட்டைக்கு கொண்டு போகிறார். ராணிப்பேட்டை கொண்டு போன அவர் திரும்ப அந்த பயிற்சி அவருக்கு அதுவும் அவருடைய மனதில் ஒத்து வரல. அது வேலூரில் விருகம்பட்டுங்கிற இடத்துக்கு கொண்டு போய் 30 ஏக்கர் இடம் வாங்குறார். 30 ஏக்கர் இடம்னா தன்னுடைய பணமும் தன் சகோதரத்தை இங்கிலாண்டில் போய் இதே மாதிரி மக்கள் கல்வி இல்லாமல் இருக்காங்க, கல்வி சொல்லிக் கொடுக்கப்படுறதுக்கு, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு சரியான நிறுவனம் இல்லை. அந்த டீச்சர் ட்ரைனிங் சென்டர், பிஎட் ட்ரைனிங் சென்டர் உருவாக்கப்பட வேண்டும். ஆசிரியர் கல்வியல் நிறுவனம் உருவாக்கணும். அதனால் நம்ம பணம் போட்டு நம்முடைய குடும்பத்தின் சார்பாக உருவாக்கும் என்று 30 ஏக்கர் இடத்துல ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் 30 ஏக்கர் இடம் வாங்கி அந்த 30 ஏக்கர் இடத்துல அதில் ஒரு பெரிய ஹாஸ்டலோட, ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸுக்கு தனியாக ஹாஸ்டல், ட்ரைனிங் சென்டர், லேபு எல்லாத்தோடு ஆரம்பிக்கிறார். அதில் சின்ன சேப்பல், உள்ள போகிறப்ப என்ட்ரன்ஸில் ஒரு சேப்பல், பெரிய நிறுவனம். ஆனால் அது அமெரிக்கன் ஆர்காட் லுத்ரன் மிஷன், ஏஏஎல்சிங்கிற அந்த நிறுவனத்தோடு அவர் டைப் வச்சு அந்த லுத்ரன் மிஷன் மூலமாக வந்த மிஷனா தன்னுடைய சொந்த பணத்தில் அதை கட்டி அதில் உள்ள அநேக ஏழைகளுக்கு வாழ்வு கொடுக்கிறார். தினமும் ஹாஸ்டல், சின்ன பிள்ளைகளுக்கு ஹாஸ்டல். இன்னைக்கு 80 பிள்ளைகளுக்கு தினமும் 3 வேளை உணவு, 2 வேளை ஸ்நாக்ஸ் ஹாஸ்டல். 85 பிள்ளைகளுக்கு அந்த ஹாஸ்டல் மூலம் உதவி செய்கிறாங்க. நம்ம அவர் கட்டி அத்தனை பில்டிங்கையும், ஒரு பங்களா கட்டியிருக்கிறார், எத்தனையோ ஹாஸ்டல் கட்டியிருக்கிறார். எதையும் நம்மளால் நிர்வகிக்க முடியல. அதில் இருக்கிறத திருச்சபை மக்கள் பங்கு போட்டு தனக்கு அந்த இடம் கிடைக்குமான்னு தான் பார்க்குறாங்க ஒழிய அவர் என்ன நோக்கத்தோடு அதை செய்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற மக்கள் இல்லை. இன்னைக்கு மிஸ்டரியில் வாங்கின சொத்து, கடந்த நாளில் நான் திருவள்ளூரில் அந்த திருவள்ளூர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த ஈகார்டு ஹாஸ்பிட்டலு போட்டிருக்காங்க இன்சார்ஜா எம்எஸ்ஆ, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிஷனரி டாக்டர்ஸ் தங்குற பங்களா. எவ்வளோ பெரிய பங்களா, இன்றைக்கி நினச்சே பார்க்க முடியாது. கட்டினா 15-20 கோடி ஆகும். அதை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. எத்தனை ஏக்கர் இடம், அந்த ஏக்கர் இடத்துல முன்னாலே எத்தனையோ 100-200 மீட்டருக்கு காம்பவுண்ட் இல்லை. ஹாஸ்டல், லேடிஸ் ஹாஸ்டல் அங்கே இருக்குது. உள்ள அந்த டீச்சர்ஸும் நர்சிங் ஸ்டூடெண்ட்டு ஹாஸ்டல் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலில் அந்த பிள்ளைகள் தங்குவதற்கான வசதி இல்லை. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட நம்மகிட்ட ஃபீஸ் அதிகம். அதனால் அன்றைக்கி பேராயரும் நம்முடைய செக்ரட்டரியும் நம்முடைய விபியும் ட்ரெஷரும் இணைந்து இந்த ஃபீஸை ரொம்ப குறைச்சி நம்ம பிள்ளைகள் படிப்பதற்கு நிறைய உதவி செய்யணும், நம்ம ஃபீஸுக்காக இதை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சிறப்பான கருத்தை இன்றைய செக்ரட்டரிஸை சொன்னார். அவரும் நம்முடைய வைஸ் பிரசிடெண்ட்டும் நம்முடைய பிஷப்பும், அதாவது நமக்கு பொறுப்பு பிஷப்பும் ட்ரெஷரும் ஃபீஸை குறைச்சி மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் இது மக்களுக்கு பயன்படும் விதத்தில் நம்ம செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிப்போடு செய்தாங்க, பேசுகிறாங்க, செயல்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் மீட்பிற்கான காலம். நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வாழ்வை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் வயர்வலி வந்தால், தலைவலி வந்தால் வட இந்தியாவில் சூடு போடுறாங்க. ராயாண்டி வருஷம் 2 வருஷத்துக்கு 2 தடவை போய் பார்க்குறாங்க. அந்த சூடு இன்றைக்கும் அந்த சூடு போடுறதில் ஐஎம்எஸில் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவாங்க, விஷன் ஆர்க்கில். அந்த ஒரு பிள்ளையை பற்றி சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு அசுத்தாகி தொல்லை.
ரொம்ப தொல்லை. அவங்க அம்மா அங்கே இருக்க தலைவர், அங்கே இருக்க மந்திரவாதிகிட்ட கொண்டு போகிறாங்க. அந்த ஊருக்கு தலைவர், மந்திரவாதி, அந்த ஊருக்கு டாக்டர் எல்லாம் அவங்க தான். அங்கே கொண்டு போன உடனே அந்த மந்திரவாதி, அந்த தலைவர், அந்த எல்லாம் சொல்கிறாரு, இப்போ உன் பிள்ளைக்குள்ள அசுத்தாவி இருக்கு, அது போகணுன்னா கண்ணில் எண்ணெயை காய்ச்சி அதை அப்படியே ஊற்றணும். எண்ணெயை காய்ச்சி அதில் சீனி போட்டு சர்க்கரை போட்டு கண்ணில் ஊற்றுனா அசுத்தாவி வெளியே போயிடுனாராம். அது கிராமம் நடந்த சம்பவம். இது 100 வருஷத்துக்கு முன்னால் நடக்கலை, நான் சொல்லி ஒரு 10 வருஷத்துக்குள்ளாக நடந்த ஒரு சம்பவம். எண்ணெயை காய்ச்சி ஒரு கண்ணுக்குள்ளே ஊற்றுறான். எப்படி இருக்கும், அந்த பிள்ளை துடிக்குது. அந்த அம்மா கேட்குது, ரொம்ப அழுகுதே. இப்போ சாத்தான் வெளியே போகிறதால அந்த பிள்ளை துடிக்குது. உடனே அந்த தாய் சொல்லுது, இன்னொரு கண்ணிலையும் ஊற்றுங்கங்குது. இன்னொரு கண்ணிலையும் ஊற்றிட்டான். 2 கண்ணும் குருடாகி, நம்முடைய மிஷினரிகள் நம்மளால் அனுப்பப்பட்டு நம்முடைய ஜெபத்தாலும் நம்முடைய பணத்தாலும் தாங்கப்பட்டு வழிநடத்துகிற மிஷினரிகள் வேலூர்லாம் கொண்டாந்து சிஎம்சிலாம் கொண்டாந்து அதை அந்த பிள்ளைக்கு வைத்தியம் பண்ணாங்க. ஆனால் டாக்டர் சொன்னாங்க, உள்ளே இருக்க ரெட்டினா போயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டினா என்பது நம்ம முடியோட அளவு, அந்த அளவில் இருக்க ஒரு லென்ஸு, அது ரிப்பேர் பண்ண முடியாது, தொட முடியாது, அது பிரெயின் மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னாங்க. நாம் இப்படிப்பட்ட இடங்களில் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? கடந்த நாட்களில் பீகாருக்கு போயிருந்தேன். லாஸ்ட்டு 10 நாளைக்கு முன்னால் NMSI ஊழியத்தின் சார்பாக பீகாருக்குள்ளே போயிருந்தேன். 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு சுற்றளவுக்கு தான் ஒரு ஸ்கூல். மருத்துவமனை என்பது அந்த கைவை இதே தான் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ராவல் என்பது ஒரு கிராமத்துக்குள்ளே போகணுன்னா அந்த கிராமத்துடைய ரோடு டெவலப் ஆகலை. 10 அடி ரோடு தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஜீப்பு கூட போக முடியல. அங்கே இருக்க மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தட்டி மூங்கில் கீத்தில் வீடு அமைத்து, மூங்கில் கீத்து வீடு அமைத்த வீட்டில் மண்ணை எடுத்து பூசி, மண்ணும் சாணமும் பூசி அவர்கள் வீடு காணப்படுது. அவருடைய குடோன் எப்படி இருக்குன்னா, வீட்டுக்கு வெளியே மூங்கில் கீத்தில் ரவுண்டாக தொட்டி மாதிரி ரவுண்டாக, நம்ம ஊரில் அரிசி போடுறதுக்கு வைப்போம், அதுக்கு பேர் மறந்துட்டேன், அரிசி போடுறது அதே மாதிரி மூங்கில் கீத்தில் வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியே. அதில் தான் அவங்களுடைய ஸ்டாக் குடோன். ஏன்னா ஒரு ரூம் ஒரே தட்டி, அதில் எங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க முடியும்? வெளியே வீட்டுக்கு முன்னால் வச்சுருக்காங்க. நான் கேட்டேன், இதில் வைக்கிறீங்களே எலி வராதானே? அது எல்லாம் வரத்தான் வரும், அது சாப்பிட்டது போக எங்களுக்கு மீதிங்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டாங்க, எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமங்களையும் அந்த பாட்னாலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டினா பாட்னா தான் அவங்களுடைய தலைநகர். அந்த தலைநகருடைய ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னா, நம்முடைய தூத்துக்குடி ஏர்போர்ட் அளவு கூட இல்லை. அந்த இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பெரிய ஃப்ளைட் இறங்குது, தூத்துக்குடியில் பெரிய ஃப்ளைட் இறங்காது. மதுரையை விட ரொம்ப சின்ன ஏர்போர்ட்டு பாட்னா. ரொம்ப பின்தங்கின நிலைமையில் மக்கள் வாழ்ந்த இந்தியாவில் அந்த தம்பி சொல்கிறான், அந்த தம்பி இங்கே தான் ஒரு பையன் படித்தவன் சொல்கிறான், அநேக கிராமங்களில் கரண்ட் இல்லை அங்குங்கிறான், போக்குவரத்துக்கு எந்தவித அடிப்படை வசதி இல்லைங்கிறான், பின்தங்கின நிலைமைங்கிறான். ஒருவேளை இன்னைக்கு இப்படிப்பட்ட கட்டுண்ட மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? நம்முடைய சுவிசேஷ பணி என்ன? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து நம்பு. இந்த மீட்புக்கான காலத்துல நாம எப்படி இருக்கோம்? ஒரு கல் தச்சர் ஒரு வடிவம், ஒரு சிலை அமைப்பதற்கு ஒரு மலையை உடைக்க போனார். கையில் சுற்றி அந்த உளி, ஒரு கருங்கல் மலை அடித்து உடைச்சிக்கிட்டு இருக்கிறார். இதே மாதிரி வெயில் காலம், அந்த மே மாதம் மாதிரி நல்ல அக்னி வெயில், சரியான வெயில். அந்த வெயில் அவர் மேலே படுது. அவரால் அந்த எரிச்சல் தாழ முடியல. சரியான உணவு இல்லை.
உடம்புல ஊட்டச்சத்து இல்லை, கொழுப்பு சத்து இல்லை. கொழுப்பு இருந்தால் தாங்கும் உடம்புல, ஒன்றுமே இல்லை. நீ மாதிரி ஒரு உடம்பு. அப்போ ஒரு தகப்பனே, இந்த வெயில் என்னை இவ்வளோ வாட்டுது, இந்த சன்லைட்டாக நான் ஏன் மாறக்கூடாதுன்னு நினச்சாரா. உடனே ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இனி சன்லைட்டாக மாறிக்க பண்ணாராம். சன்லைட்டாக மாறிட்டாராம். சன்லைட்டாக மாறி அவர் அந்த சன்லைட்டு ரொம்ப பிரைட்டாக எல்லாருமே ஏரியா தான் இருக்கிறதுலே அதிக பவர் சன்லைட். அந்த பவரை பார்த்தா பவுலடிகள் மாறார். இருக்கிறதுலே அதிகமான பவர் ஆண்டவர் தான். அதை விட மேலே ஆண்டவர் ஒளி விடுது. அப்போ தான் நீங்கள் யார் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த சன்லைட் அவர் மேலே விழுந்து அவர் சன்லைட்டாக மாறிட்டார். இப்போ எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்போ அந்த சன்லைட்டுக்கு மேலே ஒரு மேகம் வருது. இஸ்ரேல் மக்கள் நடந்து போகிறப்போ மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னியானாலும் பாதுகாத்தார். பகலில் நடக்கிறப்ப அங்கே பயங்கரமான வெயில் எகிப்தில், இரவில் பயங்கரமான குளிர். அந்த மேக ஸ்தம்பம் அந்த சன்லைட்டை மறைச்சிருது. அப்போ அந்த சன்லைட்டாக மாறினவருக்கு மற்றும் கோபம் வந்துருச்சு. என்ன இது, நம்ம தான் இருக்கிறதுலே பவர், நம்மளே இந்த மேகமாக மாறிடுச்சு, மறைக்குது இந்த மக்கள் மேலே விழாமன்னு நினச்சிக்கிட்டு திரும்ப ஒரு ப்ரேயர் பண்ணுறாரு ஆண்டவர்ட்ட. தகப்பனே, நான் இந்த மேகமையாக மாறக்கூடாது, இது அதை விட பவர் ஜாஸ்தினாராம். உடனே ஆண்டவர் மேகமாக மாறிட்டாராம். அந்த மேகம் தவழ்ந்து நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறப்ப அந்த வெள்ளை மேகம் கூட்டமாக பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளைட்டில் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு போனப்போ கீழே மேகங்கள் கூட்டமாக போகும். கடல்லேருந்து அப்படியே எழும்பி வரும். மலைகளில் கொடைக்கானல், வால்பாறை மற்றும் ஊட்டி மலைகளில் போனால் அந்த மேகங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மேகமாக மாறக்கூடாதுன்னு மேகமாக மாறிட்டார். இப்போ இந்த மேகம் அப்படி தவழ்ந்து போகிறப்போ ஒரு மலையில் போய் தட்டி நின்றுச்சு மேகம். அதுக்கப்புறம் போக முடியல. திரும்ப அவருக்கு கோபம் வந்துச்சு. சன்லைட்டாக மாறணும் பவர்னு, அந்த சன்லைட்டை மேகம் மூடிடுச்சு. அந்த மேகத்தை இந்த மலை தடுக்குது. அப்போ இந்த மலைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கு. அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிக்கிறவர். வசனம் அழகா சொல்லுது. அப்போ நாங்கள் மலையாக மாறணும்னாராம். உடனே ஆண்டவர், நீ மலையாக மாறிக்கொண்டாராம். இப்போ மலையாயிட்டார். அடுத்த நாள் ஒருத்தர் ஒரு சுத்தியல், ஒரு ஆமர், ஒரு உளி எடுத்துகிட்டு வந்தால் மலையை அடித்தார். இவர் மாதிரியே கல்லை உடைக்கிறதுக்கு. இப்போ எப்படி வலிக்கும். அப்போ தான் நினச்சாராம், பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது, பிரச்சனைகள் இல்லாத இடங்களே இல்லை. நம்ம மலையை அடித்து உடைச்சோம், சன்லைட்டாக மாறணும்னு நினச்சோம், மேகம் தடுத்துச்சு, மேகமாக மாறணும்னு நினச்சோம், மலையாக மாறினா உலகம் நம்மளை வடிக்குதுறாங்கன்னு நினச்சாராம். இதே தான் உலகம். இப்படிப்பட்ட பாடுகள் மத்தியில் நாம் பிறருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். நாம் பிறருக்கு இந்த உலகப்பிற, ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணணும். சங்கீதம் 6 சொல்றார், கர்த்தரை விண்ணப்பத்தை கேட்டார். அழகா அந்த கடைசி வசனத்தில் சொல்றார், என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், எனக்கு நல்ல வீடு தந்தாரு, நல்ல லக்ஸரி காரு தந்தாரு, நல்ல ஐஃபை நல்ல வேலை தந்தாரு, ஸ்கூலில் ஐஃபை போஸ்ட் தந்தாரு, நல்ல போஸ்ட் தந்தாரு, நல்ல குருவானரோடு நல்ல உறவு, பேராயரோடு நல்ல உறவு, மாடரேட்டரோடு நல்ல உறவு, சமூகத்தில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரனை போல, பென்னிகினிகனை போல, பில்லிகிராமை போல, சார்லஸ் பெஞ்சனை போல, ஜிஎல் மூடியை போல, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளு, அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்திருக்கிறாரு. அப்படிலாம் நம்ம உயரணும்னு நினைக்கிறோம். மனிதனுடைய வாழ்வு. இவங்க இன்னைக்கு இவ்வளோ லக்ஸரி சாரீ கட்டியிருக்காங்க, நம்ம வீட்டில் ஏன் நம்ம இந்த லக்ஸரி சாரீ கட்டக்கூடாது, நம்ம ஏன் இவ்வளோ பண்ணக்கூடாது, இப்படிலாம் நம்ம வாழ்வை நாம் நினைக்கிறோம். ஒரு காலத்தில் நான் எனக்கு ட்ரெயினில் போகவே காசு இல்லை, ட்ரெயினில் அன்ரிசர்வ்ல ஏறி உட்காந்துட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் மட்டும்னா கொஞ்சம் நல்லா இருந்தது, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தோம். ரிசர்வேஷன்லேருந்து 3 tier ஏசி போட்டோம், அதை விட நல்லா இருந்தது. இப்போ செகண்ட் ஏசியில் போய் பழகிட்டேன். இப்போ 3 tier ஏசி ஏறினா குப்பை மாதிரி இருக்குன்னு சொல்கிறேன் நானே. ஏன்னா ஒன்றும் இல்லாத தலாணி இல்லாமல் தூங்குற காலத்தில் நல்லா தூக்கம் வந்தது. பில்லை வச்சு தூங்கின அப்புறம் பில்லை 2 நாள் வச்சுட்டு 3ஆம் நாள் பில்லு இல்லைனா தூக்கம் வரல, அதுக்கப்புறம் பெட் இல்லைனா தூக்கம் வரல, அதுக்கப்புறம் ஏசி இல்லைனா தூக்கம் வரல. ஏசியும் சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா வீசிக்கு வந்துடுது.
அந்த ரூம் சுத்தமாக இருக்கணும். இப்படிலாம் பார்க்குறோம். 500 1000 லாட்ஜ் தங்கினா சுத்தமாக இல்லை. அது 15,000 லாட்ஜ் தங்கினா தான் ஒரு நைட்டு 4 மணி நேரம் தங்குறது தூங்குற மாதிரி இருக்குது. இப்படிலாம் லக்ஸரி வாழ்வை தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேசத்தில் எவ்வளோ மக்கள் வேலை உணவு இல்லாமல் பின்தங்கின நிலைமையில் இந்தியாவில் 40 விழுக்காடு மக்கள் 2 வேளை உணவில்லை, 60 விழுக்காடு 1 வேளை உணவில்லை. இன்னைக்கு இந்தியாவில் 85 விழுக்காடு மக்கள் ஸ்கூல் இல்லாமல் கல்வி இல்லாமல் வேதனையின் மத்தியில் கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அந்த மக்களுக்கு நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? அவர் சொல்றார், நன்மை செய்யப்படுங்கள். சிறியவளுக்கு எதை செய்தாயோ எனக்கே செய்தான்னு சொல்றார். இந்த மக்களுக்கு நீ என்ன செய்தாயோ எனக்கு அதையே செய்தாய். நீ முதல்ல போய் அதை செய்து வாங்குற, முதல்ல அதை செய், அப்புறம் என்கிட்ட வாங்குற. ஒருவேளை நாம் அப்படிப்பட்ட நற்கிரியை சோர்ந்து போகாமல், ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அந்த நற்கிரியை தான் வாசிக்க கேட்ட நற்செய்திகள் வர்றாரு, பார்க்குறாரு, என்னப்பா செய்கிறாரு. அங்கே முடவர், சப்பானிகள், பிளைண்ட்ஸு எல்லாம் இருக்காங்க. அப்பா தெய்வதூதன் ஒருத்தன் வருவான், தண்ணியை கலக்குவான், அதில் போய் இறங்கணும். நான் எஞ்சி போகிறதுக்குள்ளே ஒருத்தன் இறங்கிடுறான், எனக்கு விடுதலை இல்லை. அப்போ அவர் சொல்கிறார், கெட் அப் அண்ட் வாக், டேக் யுவர் பெட்டுங்கிறார். விசுவாசத்தோடு எடுத்து நடந்துட்டான். இதுதான் நற்கிரியை. ஒடிசாவில் சுக்மாங்கிற ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்திய மிஸ்ரேல் சங்கத்தை சேர்ந்த ஐஎம்எஸ் வெல்விஷர்ஸ் 7.5 ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு பெரிய சர்ச்னா அதில் தலைவராக இருக்கப்போ ஒரு பெரிய சர்ச்சை டெடிகேட் பண்ணுவதற்கு அந்த கல்வெட்டில் என் பேரும் வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஒரு சின்ன சர்ச்சு, 2 கேட்டு, ஒரு கேட்டு ரோட்டில் நின்றுடும், ஒரு கேட்டு வழியாக இருக்க சின்ன கேட்டு, இன்னொரு கேட்டு பெரிய கேட்டு. அந்த வழியாக எங்களை கூட்டிகிட்டே வரல. அந்த கேட்லேருந்து வந்தால் இந்த கேட்டுக்கு கடைசி பெதஸ்தா மண்டபம். இன்றைக்கும் சுக்மாவில் மல்கன்கிரியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சுக்மா டெரரிஸ்ட் நக்ஸலைட் நிறைந்த ஒரு பகுதி. அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ஸ்கூல் ஐஎம்எஸ் ஸ்கூல் தான் நம்பர் 1. கலெக்டர் பிள்ளையாக படிக்கும், நக்ஸலைட் பிள்ளையும் படிக்கும் ஒன்றா. ஆனால் 2 பேருக்கும் யாருன்னு தெரியாது, 2 பேருக்குமே யாருன்னே தெரியாது. அதான் இங்கிலீஷ் ஸ்கூலில் நம்பர் 1. மிஷினரியுடைய அர்ப்பணிப்பு, மிஷினருடைய ஜெபம். 2வது நம்ம ஜெபித்து கொடுக்குற பணம். அதில் முதல் முறை விசிட் போயிருக்கப்போ 85 பேருக்கு ஞானஸ்தானம், 85 பேர். நான் கடைசியாக ஒரு 4 பேர் இருக்கப்போ போனேன். ஒரு சின்ன அழுக்கு தொட்டி, ஜென்ஸு காமன் டாய்லெட். ஹாஸ்டலில் இருக்க 85 பிள்ளைகள் கூட ஜென்ஸோடைய 85 பிள்ளைகள் யூஸ் பண்ணுற ஒரு காமன் டாய்லெட் இருக்குது. அதில் சின்ன தொட்டியில் அவங்க அந்த பாசியை கூட கழுவலை. அந்த பாசி 5வது 6வது ஆளில் ஞானஸ்தானம் எடுக்கிறப்போ அந்த தண்ணி மாறிடும், தொட்டி தண்ணி மாறிடும், மனிதனுடைய அழுக்கு. 80வது பேருக்கு நான் போகிறேன், அவ்வளோ அழுக்கு. ஒரு சின்ன பையன் ஞானஸ்தானம் எடுக்க போகிறான், ஒரு சின்ன பையன் 7 வயசு. இவ்வளோ அழுக்கு தண்ணியில் இந்த பையனை முக்கியலடா, அவன் அதை விட இப்போ இங்கே போகட்டாலும் பரலோகத்துக்கு போவான்னு நான் கேட்டேன். அப்போ அங்கே இருக்க இவாஞ்சலிஸ்ட் சொன்னார், ஐயா இந்த பையன் மரணப்படுக்கை, எத்தனையோ டாக்டர்கிட்ட போனான், ஆனால் ஒரு டாக்டரும் விடுதலை கொடுக்கல, அவனுக்கு விடுதலை கொடுக்கல, செத்து போகணும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் இங்கே ஹாஸ்பிட்டல் 150-200 கிலோமீட்டர் போனோம். நாங்கள் 35 கிலோமீட்டர் 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ அவ்வளோ டெரரிஸான ஒரு பகுதி. 5 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, காலையில் 6 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ண முடியாது, என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. திடீர்னு சாலை வரிகள், அந்த குண்டு வெடிப்பு, என்னென்ன கண்ணி வெடி எல்லாமே இருக்கும். அப்போ இப்போ இல்லை, இப்போ ஃபஸ்ட் கிளாஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த பையனை செத்து போவான்னு அவங்க அப்பா கொண்டாந்து இந்த பெதஸ்தா மண்டபத்தில் விட்டுட்டார். அங்கே வெளியே ஒரு வாட்ச்மேன் வரும், இவாஞ்சலிஸ்ட் இருக்கார். வாட்ச்மேன் அவரெல்லாம் ஜோம் பண்ணுறதில்ல. அந்த பெதஸ்தா மண்டபத்துக்குள்ளே கொண்டு விட்டாங்க, அவ்வளோதான். அவங்க அம்மா அப்பா வெளியே மரத்தடியில் சோறு பொங்கி சாப்பிட்றாங்க. மரணப்படுக்கையில் மரித்து போவாங்கிற ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து நடந்து போகிறான். அப்போ அந்த ஊரில் இன்றைக்கும், அப்போ ஒரிசாவாக இருந்துச்சு, ஞானஸ்தானம் வாங்கினா அவனுடைய ஆதார் கார்டு கிழிக்கப்படும், கெசட்டில் பேர் எடுத்துருவான், ரேஷன் கார்டை நீக்கிடுவான், பெர்த் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டான். ஞானஸ்தானம் எடுத்தா கிறிஸ்தவம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நிலைமை அங்கே இருக்குது. ஆனால் அதை மீறி அந்த தம்பி ஞானஸ்தானம் எடுக்கிறான். வெளியே எடுத்தால் எல்லாத்துக்கும் தெரியும்னு இந்த தான் உள்ள பாத்ரூமில் கொடுக்குறோன்னு சொல்கிறான். அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நாம் ஜெபித்து
நாம் நம்முடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மிஷன் ஊழியத்துக்கும் திருச்சபை ஊழியங்களுக்கும் கொடுக்குறப்போ ஆண்டவர் கிரியை செய்கிறார். அந்த பிரதாஸ்தாவாக இன்னைக்கும் கிரியை செய்யும் ஆண்டவர், இன்னைக்கும் மீட்பை கொடுக்கும் ஆண்டவர். நம் மூலம் ஒரு சாதாரண மிஷனரி, அவர் சாதாரண மிஷனரி கூட அப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறார். உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒருவேளை அந்த மீட்பிற்கான காலத்தில் லெந்து காலத்துக்குள்ளே போகிற நீங்கள் நாம் என்ன செய்ய போகிறோம்? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஒரு விசை கூட தகப்பனை நோக்கி பார்க்கிறோம். இந்த மீட்பிற்கான காலத்தில் அநேக மிஸ்டரிகள் வந்து எங்களை மீட்டு கொண்டாங்கப்பா. உங்களுடைய அன்பை சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பள்ளிகள், கல்லூரிகள், பல காரியங்கள் எங்களுக்கு கொடுத்து எங்களை மீட்பிற்கான அடையாளத்தில் கூட்டு போனாங்கப்பா. அதே பணியை நீங்கள் புறப்பட்டு போய் எங்களை சொல்லி அந்த மக்களுக்கு உதவி செய்ய சொல்கிறீங்கப்பா. ஒரு விசை கூட அப்படிப்பட்ட எண்ணங்களை எங்களுக்கு தாங்கப்பா. இந்த திருச்சபை 200 ஆண்டுகள் ஆன திருச்சபையில் இம்மிஷனரிகளுடைய அர்ப்பணிப்பை நினைத்து நாங்கள் தொழுது கொள்கிறப்போ எங்களுக்கு ஒரு அற்புதம் அடையாளம் இந்த திருச்சபையில் கிடைக்கப்பா. நீர் எங்களுக்கு கொடுக்குறீங்க. இது ஒரு புதஸ்தாவாக இந்த திருச்சபைக்குள்ள, உங்களுடைய இல்லத்துக்குள்ள நாங்கள் இருக்கிறப்போ எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கோம். இந்த இல்லத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை பெற்ற எங்களை நீங்க வாழ்வு கொடுத்துருக்கீங்க. நன்றி 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 தகப்பனே. அதே வாழ்வு பெறுவதற்காக அந்த உண்மை ஆராதிக்க உங்களுடைய இல்லம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. பீகாரில் பார்க்குறப்ப ஓட்ட வீடு தகப்பனே, மேலே பெய்கிற கொற்ற பனி உள்ள விழுந்து தரெல்லாம் நனைஞ்சு ஈரம்பா. அந்த மக்கள் உட்கார முடியாத ஒரு இடம் தகப்பனே. அந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அதை இதே தூய பவுல் எப்படி இங்க வந்து பவுலடிகள் ஆலயம் என்று அவர் கட்டினாங்களோ அதே மாதிரி நாங்களும் அப்படி கெட்டுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யப்பா. அப்படிப்போடு செய்யறப்போ எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறீங்க, எங்களுக்கு விடுதலை கொடுக்குறீங்க. எத்தனையோ வியாதிகள் மத்தியில், துன்பங்கள் மத்தியில், கடன் பிரச்சனை மத்தியில், குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலையில், என் தொழில் முன்னேற்றமான பாதையில் போகலை, என்னோடு மேனேஜராக இருந்த பையன் நிறைய திருடிட்டான், நம்பி விட்டேன், இன்னைக்கு என் நிலைமை ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமை, ஒரு விசை கூட எனக்கு மனமிறங்கி ஒரு பெரிய விடுதலை தாங்கப்பா. ஏக்கத்தோடு ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்க. எவ்வளவு கடன் வச்சானே எனக்கு தெரியல, எவ்வளோ வந்தாலும் ஃபைனான்ஸ் வட்டிக்கு போய்கிட்டு இருக்குப்பா, இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற எனக்கு ஒரு நல்ல ஞானத்தை தாங்கன்னு அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒரு அன்பு தகப்பனருக்காக, தகப்பனே நான் நல்ல பென்ஷன் வாங்குறேன், ஆனா என் பையனுடைய கெட்ட பழக்கத்தினால என்னுடைய பென்ஷன் எல்லாம் அழிந்து நான் எனக்கு மன அமைதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கேன். ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க, நான் நல்ல மனிதனா வாழ்ந்தேன், ஆனா என் பிள்ளைகளுடைய நல்ல நிலைமை சரியில்லாதால என் பென்ஷன் எல்லாம் வீணாகி எனக்கு விடுதலை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கேனே. அப்படி போடு ஜெபிக்கிற அந்த மனிதனுக்காக தகப்பனே, யாக்கோபு கோலும் தடியுமாய் போறப்போ எனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை கொடுங்க, நான் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று ஜெபித்த பொழுது கோலும் தடியுமாய் போன அவனை நீங்க பல மடங்கு யாக்கோபை உயர்த்துறீங்க. அதே யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்நாள் கண்ணீரோடு ஜெபித்த பொழுது அந்த கண்ணீரான வாழ்வை மாற்றி ஒரு துக்கம் மாறி போச்சுன்னு அந்த அம்மாக்கு ஒரு பெரிய விடுதலை. இந்த மிஷனுக்கு என்னுடைய பணியனை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைய ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபித்த பொழுது அந்த அம்மாவுடைய கண்ணீர் மாற்றப்பட்டதுப்பா. அதே மாதிரி தகப்பனே, நான் கண்ணீரோடு ஜெபிக்கிறேன், வேதனையோடு ஜெபிக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகள் உள்ள குழந்தை இல்லப்பா, நிறைய சொத்துக்கள் இருக்குப்பா, ஆண் வாரிசு இல்லாம அவசரப்படுறோம், எங்களுக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைக்காதா, எனக்கு உங்களுக்கு பெண் பிள்ளை கிடைக்காதா, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக யாக்கோபை போல உங்களுடைய ஊழியர்களுக்கு நான் சரியா தசம கொடுக்கிறேன். அண்ணாலை போல தன் மகனையே கொடுக்கிறேன், சகையை போல என் சொத்துக்களில் சரிபாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்றப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பது இவனும் ஆபிரகாமின் குமாரன் என்று சகைக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்தீங்க. அதே அற்புதம், அதே அடையாளம் இன்று நடந்து கொண்டிருக்குப்பா. நடக்க போற தயவுக்காக கூட நன்றி. ஏக்கத்தோடு வந்தோம், தாகத்தோடு வந்தோம், தாகத்தை தீர்த்து கொண்ட மக்களாய், ஏக்கத்துக்கு முடிவு கட்டும் மக்களாய் கடந்து செல்ல கிருபை செய்ய உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேளும். அன்பின் தகப்பனே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய NMSI சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே, நான் நிலம் முழு
இன்றைய வேத வசனம் 1 கொரிந்தியர் 7:23 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆமென். Today's Bible verse, 1 Corinthians chapter 7 verse 23. You were bought at a price. Do not become slaves of men. Amen.